பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் கடந்த 23 ஆண்டுகளுக்கு முன்பாக கோவை மாவட்டம் மிருகூரிலிருந்து கரூர் வரை விவசாய விளைநிலங்கள் வழியாக ஒரு எண்ணெய் குழாயை அமைத்திருக்கிறது. அந்த எண்ணெய் குழாய் விவசாய நிலங்களில் அமைக்கப்பட்டதால் நிலத்தினுடைய மதிப்பு அந்த எண்ணெய் குழாய் போகிற பாதை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நிலத்தினுடைய மதிப்பு குறைந்திருக்கிறது, பறிபோகி இருக்கிறது. இன்னைக்கு விவசாயிகளுக்கு விளைந்து அந்த பயிர்களால், காய்கறிகளால், உணவு தானியங்களால் விவசாயிகள் வாழ முடியவில்லை, கட்டுப்படியான விலை கிடைக்கவில்லை. ஆனால் இப்படியான சூழ்நிலையில விவசாயிகளுக்கு இன்று நிலத்தினுடைய மதிப்பு மட்டும்தான் ஒரே வாழ்வாதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலத்தின் மதிப்பு பறிக்கப்பட்டதால் இந்த கோவை மாவட்டம் இருகூரில் இருந்து அந்த திருப்பூர் மாவட்டம் முத்தூர் வரை அந்த 70 கிலோமீட்டர் தூரத்திற்கு மட்டுமே 2000த்திற்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இலவச காவலாளியாக விவசாயிகள் அங்கு வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள விவசாயத்துடைய மதிப்பு பறிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில அந்த நிறுவனமோ அந்த பெட்ரோலியத்தையும் டீசலையும் அந்த குழாயிலே தொடர்ச்சியாக கொண்டு சென்று பல ஆயிரம் கோடி ரூபாய் வருவாயை ஈட்டி இருக்கிறது. அப்படி வருவாயை ஈட்டி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில மீண்டும் இரண்டாவது ஒரு திட்டத்தையும் அந்த நிறுவனம் அதே எண்ணெய் குழாய் அருகே அமைக்க முயற்சித்து வருகிறது. அப்ப ஏற்கனவே 23 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகளுக்கு இந்த நிறுவனம் எவ்வித ஏற்பாட்டையும் செய்யாத போது இதே திட்டம் திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இருந்து பெங்களூர் வரை 270 கிலோமீட்டருக்கு சாலையோரமாக அமைக்கிறார்கள். கெயில் எரிகாற்று குழாய் திட்டம் 340 கிலோமீட்டருக்கு சாலையோரமாக அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்தியன் ஆயில் திட்டம் கோவை மாவட்டம் வடசுத்தூரில் இருந்து சேலம் வரை 170 கிலோமீட்டர் தூரத்திற்கு அதுவும் சாலையோரமாக அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்போ நாட்டின் நலன் கருதி என்று விவசாயிடமிருந்து பறிக்கப்பட்ட நில உரிமையை மற்ற திட்டங்களை எல்லாம் சாலையோரமாக அமைக்கிற போது இந்த பழைய எண்ணெய் குழாயையும் புதிதாக அமைக்கிற எண்ணெய் குழாய் இரண்டையுமே சாலையோரமாக அமைத்து 23 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நீதி வழங்க வேண்டும், நில உரிமையை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என தொடர்ச்சியாக விவசாயிகள் நாங்கள் கோரிக்கை வைத்து வருகிறோம். 2021ஆம் ஆண்டு திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில மாண்புமிகு முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஈரோட்டில் தேர்தல் பரப்புரையில நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டத்தை சாலையோரமாகத்தான் செயல்படுத்துவேன் என தெளிவாக அறிவிப்பு செய்தார். ஆனால் அதற்கு முரணாக முதல்வர் அவர்களுடைய வாக்குறுதிக்கு முரணாக விவசாயிகளுடைய கோரிக்கைக்கு முரணாக இன்று திட்டத்தை காவல்துறை பாதுகாப்போடு செயல்படுத்துவதற்கு திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. ஏற்கனவே கோவையில காவல்துறை பாதுகாப்போடு அவர்கள் திட்டத்தை செயல்படுத்த முயற்சித்த போது விவசாயிகள் தொடர்ச்சியாக தடுத்து போராடி ஒரு வார காலம் தொடர் மறியல் போராட்டத்தை நடத்தினோம். அதன் பின்புதான் திட்டப்பணியில் நிறுத்தப்பட்டது. தற்போது மீண்டும் அதே பாணியில அந்த நிறுவனம் மாவட்ட நிர்வாகத்துக்கு அழுத்தத்தை கொடுத்து மாநில அரசுக்கு ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. எனவே அவ்வாறு மீண்டும் காவல்துறை பாதுகாப்போடு அந்த நிறுவனம் திட்டத்தை செயல்படுத்துமானால் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு அளித்த சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அனைத்து அரசியல் கட்சிகளும் விவசாய சங்கங்களும் இணைந்து விவசாயிகளோடு அந்த நில உரிமை போராட்டத்தை தடுத்து நாம் மீட்கிறதுக்கான வேலை செய்வோம். திட்டப்பணிகளை செயல்படுத்துறதுக்கு விடமாட்டோம். வழக்கு, சிறை அனைத்தும் சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதற்கு அனைத்து அமைப்புகளும் சங்கங்களும் எங்களோடு வருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். எனவேதான் இன்று அனைத்து அமைப்புகளையும் திரட்டி ஆலோசனை கூட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தோம். இந்த வர முடியாத அமைப்புகள் எங்களை அலைபேசியிலே தொடர்பு கொண்டு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு வரும்போது நிலத்துக்கு பொக்லின் வரும்போது சொல்லுங்க, நாங்கள் எல்லோரும் எங்கள் கட்சியோடு எங்கள் சங்கத்தோடு கூட்டமாக வருகிறோம், நாங்களும் விவசாயிகளுக்காக மறியல் போராட்டத்தில் பங்கெடுக்கிறோம், இந்த நில உரிமை மீட்பு போராட்டத்தில் நாங்கள் ஒருபோதும் வராமல் இருக்க மாட்டோம், உறுதியாக வருவோம், பங்கெடுப்போம், தொடர்ந்து போராடுவோம், விவசாய நில உரிமை மீட்கும் வரை நாங்கள் முழு வகையில அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்குவோம் என தெரிவித்திருக்கிறார்கள். எனவே திருப்பூர் மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு அரசும், பாரத் பெட்ரோலிய நிறுவனமும் 3 பேரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதியை செயல்படுத்துவதன் விதமாக இந்த திட்டத்தை சாலையோரமாக செயல்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் பெரும் போராட்டத்தை விவசாயிகளாக நாங்கள் நடத்துவோம். மாண்புமிகு முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் இந்த பகுதிக்கு எங்கு வந்தாலும் நீதி கேட்டு நாங்கள் போராடுவோம். நில உரிமையை எக்காரணம் கொண்டும் ஒரு அடி கூட விட்டு தர மாட்டோம், எண்ணெய் குழாயை பதிப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
காத்திருப்பு போராட்டம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எங்க வேலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்களோ அந்த இடத்திலேயே பந்தல் போட்டு காத்திருக்கிறோம். எனவே காத்திருப்பு போராட்டம் என்பது இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து நடக்கும். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு பல்லடத்திலே, அழகுமலையிலே, காங்கேயத்திலே எல்லாம் இழப்பீடு சம்பந்தப்பட்ட கருத்து கேட்பு கூட்டங்களை மாவட்ட நிர்வாகம் ஐடிபி நிறுவனம் சேர்ந்து நடத்தியது. ஒரு விவசாயி கூட இழப்பீடு பெறுவதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. நில உரிமையை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலிமையாக கடுமையாக வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே இழப்பீடு என்கிற பேச்சுக்கு இடமில்லை. நில உரிமையை மீட்பதுதான் எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை.